வருகை புரிந்திருக்கிற அன்பிற்குரிய கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய சிவா அவர்கள் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக பொறுப்பும் ஏற்றுக்கொண்ட நிகழ்வுக்கு பிறகு நடைபெறுகிற ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம். இந்த நன்றி அறிவிப்பு இது கழகத் தோழர்கள் இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு மட்டுமாக நடைபெற்றிருக்கின்ற கூட்டம். இனி அவர் ஊராக சென்று வாக்களித்த பெருமக்களுக்கும் நன்றி சொல்லவிருக்கிறார். அவரும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நம்முடைய ரவிக்குமார் அவர்களும், ஏன்னா அவருக்கும் இதுவரையும் நன்றி சொல்ல காரணம் ஒரு மாசம் தடை வந்து விட்டது, அதனால் அவர் சொல்லவில்லை. இருவருமாக இந்த தொகுதி மக்களை சந்தித்து வீதி வீதியாக சென்று நன்றி சொல்லவிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக இந்த உழைத்த திமுக மற்றும் இந்திய கூட்டணி கட்சி தோழர்களுக்கெல்லாம் நன்றி சொல்வதற்காக நடைபெற்றிருக்கிற கூட்டம். நீங்க எல்லாம் நாங்க கிடையாது, எல்லாம் சொன்னாங்க. அதுவும் ஜெகத்தன்ன அவரு கவிதை பாடி அவர் பேச ஆரம்பித்தார்னா மிக திறமையாக தமிழ்னா தமிழுக்கு அவர் தான் ஜெகத்து தான். அந்த ஜெகத் அவர் ஜெகத் ரட்சகன் மட்டுமல்ல தமிழ் ரட்சகனாகவும் இருக்கிறவர். இலக்கியத்துல இலக்கணத்துல அவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பவர். எனக்கு இருக்கிற பெருமெல்லாம் இவ்வளவு இலக்கிய இலக்கணத்தெல்லாம் சேர்ந்திருக்கிற இவர் நம்முடைய விழுப்புரம் ஹைஸ்கூல்ல படித்தவர். அது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பெருமை. அவர் அந்த அளவிற்கு பாராளுமன்றத்திலேயும் ஒலிக்கிறவராக இருக்கிற அந்த ஜெகத் அவர்கள், அவர் இந்த தேர்தலுக்காக ஆற்றிய பணிகளை எல்லாம் மறுக்க முடியாது. அந்த ஜெகத் ரட்சகன் அவர்கள், அவர் ஏதோ பொன்முடினார். இதெல்லாம் பொன்முடிக்கோ ஜெகத்துக்கோ இங்க இருக்கிற கௌதம சிகாமணிக்கோ ரவிக்குமாருக்கோ ஜெயச்சந்திரனுக்கோ கிடைத்த வெற்றி அல்ல. உட்கார்ந்து இருக்கிறீர்களே, உழைத்து 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 கிளை செயலாளர்களாக உங்கள் ஊர் பகுதியிலே இருக்கிற அனைத்து பகுதிகளுக்கும் சென்று வாக்குகளை சேகரித்து கொடுத்திருக்கிறீர்களே, உங்களுக்கு கிடைத்த வெற்றி என்பதில்தான் மகிழ்ச்சி. ஆனால் உங்களுக்குத்தான் முதலாக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். நாங்கள்லாம் அப்புறம்தான், நாங்க என்ன உட்கார்ந்துட்டு உங்ககிட்ட கேட்கலாம். ஆனா அந்த ஊர்ல போய் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கிற அந்த வாக்காளர்களை அழைத்து வாக்கு சேகரித்த பெருமை இருக்கிறதே, அது உங்களை சாரும், கிளைக்கழக செயலாளர்களை சாரும். அதைத்தான் அண்ணன் ஜெகத் சொன்னார். நான் போகும்போதெல்லாம் முதல்ல கிளைக்கழக செயலாளரை அழைப்பேன் என்று சொன்னால், நான் 89 விழுப்புரம் தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக நின்ற காலத்தில் இருந்து இந்த விழுப்புரம் தொகுதியில் இருந்த பல இடங்கள் தான் இன்னைக்கு விக்கிரவாண்டி தொகுதியிலே முக்காவாசி இடங்கள் இருக்கிறது. அங்கே இருப்பவர்கள் எல்லாம் எனக்கு அறிமுகமானவர். அதனாலதான் அந்த கிளைக்கழக செயலாளர்களை எல்லாம் அழைத்து வைத்து அவர்களிடம் நான் பேசுகிற பொழுது கொஞ்சம் பேருக்கு என் மேல கூட திட்டு வர்றாங்க. ஆனால் திட்டினால் உடனாக செய்து கொடுப்பார் என்று சொல்லுகிற அளவிற்கு அவர்களுக்கெல்லாம் என்றும் உறுதுணையாக இருக்கிற ஒருவனாக இருப்பவன் தான் நான். அந்த உணர்வோடு தான் அவர்களை அழைத்து அவரிடம் பேசி, அண்ணன் ஜெகத்து அவர் சுத்தாத சுத்தே கிடையாது. அவர் எலெக்ஷன் கூட இவ்வளவு சுத்தினாரான்னு எனக்கு தெரியும். எம்பி எலெக்ஷன் கூட இவ்வளவு போயிருக்க மாட்டார். ஆனா சிவா பேர்ல அவர் வச்சிருந்த அன்பு, பற்று, பாசம், அந்த அடிப்படையில அவரு என் கூட தினம் காலையில சாயங்காலம் இரவுல தங்கி பணியாற்றிய ஒருவர் தான் இங்கே இருக்கிற ஜெகத் அவர்கள். அதனாலதான் இந்த தொகுதியில் இவ்வளவு வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் ஒன்ன சொன்னார், 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் திருப்பதிக்கு 1,00,000 ரூபாய் உண்டியில போதும்னு சொன்னார். அந்த ஏழுமலையான் எவ்வளவு சிறந்தவர் பாருங்கள். பாவம், இவருக்கு 1,00,000 ரூபாய் செலவு வைக்க கூடாதுன்னு தான் ஓட்டை கொஞ்சம் குறைச்சி, ஒன்றும் பெருசா இல்லை, இன்னும் 67,000 68,000 சாதாரணமான வெற்றி அல்ல. அவரு ஏழுமலையான், திருப்பதி ஏழுமலையான் நான் அடிக்கடி போனது உண்டு. எங்க மாமியார் பக்கத்து கொடுதான். அந்த திருப்பதி ஏழுமலையான் ஜெகத்ரட்சகனை பார்த்து இவருக்கு 1,00,000 செலவு வைக்க கூடாது அப்படின்னு தான் அந்த ஓட்டை கொஞ்சம் குறைச்சி 68,000 வாக்குகள் வித்தியாசத்திலே
நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களை வெற்றி பெற வைத்திருக்கிறார். ஆக இது எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பவர்கள் நீங்கள் தான், உங்களுடைய உழைப்பு தான். அதுவும் குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்தவரையில் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் நேரு, வேலு, ஐபி, எம்ஆர்கே, சிவசங்கர், அன்பரசன், கணேசன், அதே போல சக்கரவாணி, அன்பில் மகேஷ் ஆகிய அமைச்சர்கள் எல்லாம் இங்கே வந்து பணியாற்றினார்கள். அவர்களோடு மற்ற அமைச்சர்களும் வந்து துணையாக பணியாற்றினார்கள். அந்த அமைச்சர்களுக்கெல்லாம் என்னுடைய உளமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் எல்லாம் எந்த தேர்தலுக்கும் இந்த தலைவர்கள் அத்தனை பேரும் ஒரு தொகுதிக்கு சென்று வாக்கு சேகரித்ததாக நான் பார்த்ததில்லை. அப்படி வாக்கு சேகரித்தவர்களில் தான் நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் எழுச்சி தமிழர் திருமாவர்கள் 2 நாட்கள் இங்கே வந்து சுற்றி வந்தார். அந்த திருமாவாக இருந்தாலும், செல்வ பெருந்தகையாக இருந்தாலும், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பாலகிருஷ்ணனாக இருந்தாலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் முத்தரசனாக இருந்தாலும், அதே போல முஸ்லிம் லீக் கட்சியினுடைய தலைவர் காதர் மொய்தீனாக இருந்தாலும், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவாஹிருல்லாவாக இருந்தாலும், எல்லாருமே ஒரு இடைத்தேர்தலுக்கு வந்து பணியாற்றினார்கள் என்று சொன்னால் அது சிவா என்ற இந்த இடைத்தேர்தல் தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அவர்களுக்கெல்லாம் நான் சிவாவின் சார்பாக, சிவா இதெல்லாம் உட்கார்ந்து 1 மணி நேரம் கூட பேசுவார். இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி அவர் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்காரு. அவருக்கு பதிலாக நான் சொல்லுவேன்னு அவருக்கு தெரியும். அதனால நான் சொன்னாலும் ஒண்ணுதான், சிவா சொன்னாலும் ஒண்ணுதான். அந்த அடிப்படையிலே அந்த தோழமை கட்சி தலைவர்களுக்கெல்லாம் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் உழைச்சாங்க, சேர்ந்து வந்து உழைத்தார்கள். ஏன்னா இந்தியாவில் அப்பொழுது 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்தது. அந்த 13 தேர்தலில் 11 இடங்களிலே வெற்றி பெற்றது இந்தியா கூட்டணி தான். 2 இடத்துல தான் இன்னைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி. அந்த 11 இடங்களில் வெற்றி பெற்றதிலேயும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த தொகுதி நம்முடைய சிவா அவர்கள் தான் வெற்றி பெற்றார். இது சிவாவுக்கோ, பொன்முடிக்கோ, அண்ணன் ஜெகத்துக்கோ, கௌதம சிகாமணிக்கோ கிடைத்த வெற்றி அல்ல. இது தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற தளபதி அவர்கள் இந்த 3 ஆண்டுகளிலே செய்திருக்கிற சாதனைகளுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. அதனால்தான் எல்லாம் சொன்னாங்க இந்த வெற்றி தொடரும் தொடரும் தொடரும். ஏன்னா அவர் ஆற்றிய சாதனை 3 ஆண்டுகள். இன்னும் 2 ஆண்டுகளில் அவர் செய்யவிருக்கிற சாதனைகள் எல்லாம் எண்ணி பார்த்து நடைபெறவிருக்கிற 26 தேர்தலிலே நிச்சயமாக கௌதம சிகாமணி சொன்னதை போல 200 அல்ல 234 தொகுதிகளிலே வெற்றி பெறுவோம். சிவாவை பொறுத்தவரையில் இந்த தொகுதிக்கு இந்த 2 ஆண்டுகளில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒருவரை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருக்கு எல்லா அமைச்சர்களின் மீதும் அவருக்கு மிகுந்த பற்று உண்டு, பாசம் உண்டு. எல்லோரையும் சந்திக்கக்கூடியவர். எல்லோரிடமும் இந்த தொகுதிக்கு வேண்டியதை கேட்டு அதை நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் மிக்க ஒருவர் தான் நம்முடைய அன்பிற்குரிய அன்னியூர் சிவா. ஆகவே இந்த தொகுதி மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி நம்முடைய சிவா அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி இருக்கிறது என்று சொன்னால் இந்த தொகுதியினுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் மிக்க ஒருவர் சிவா என்ற காரணத்தினால் சிவா சொல்லுவதையெல்லாம் தமிழகத்தினுடைய முதல்வர் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த வெற்றியை தந்திருக்கிறீர்கள். தமிழக முதலமைச்சர் செய்திருக்கிற பல்வேறு சாதனைகள் உரிமைப்பெண் திட்டமாக இருந்தாலும், புதுமைப்பெண் திட்டமாக இருந்தாலும், இலவச பேருந்தாக இருந்தாலும், அதே போல இப்பொழுது இந்த ஆண்டிலிருந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிற தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும், எல்லா திட்டங்களுக்கும் மக்களிடம் கிடைத்திருக்கிற வரவேற்பு, குறிப்பாக இங்கே நண்பர்கள் சொன்னதை போல மகளிரிடம் கிடைத்திருக்கிற வரவேற்பு, அந்த வரவேற்பு கிடைத்திருக்கிற வெற்றி தான். விழுப்புரம் மாவட்டம் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை
என்பதை நிரூபிக்கின்ற வகையில் தான் நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவராக ஜெயச்சந்திரன் அவர்கள் அமர்ந்து இந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உள்ளாட்சி தேர்தலாக இருந்தால், அதே போல சட்டமன்ற தேர்தலாக இருந்தால், நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால், நமக்காக குரல் கொடுக்கிற ஒருவராக, நம்முடைய நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்கிற ஒருவராக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இங்கே இருப்பவர்கள் எல்லாம் உங்களுக்காக குரல் கொடுக்க சட்டமன்றத்திலே நம்முடைய சிவா அவர்கள் இருக்கிறார்கள். இந்த பகுதி ஒட்டுமொத்தமாக என்னதான் நாட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் வீட்டுக்கு உள்ள இந்திக்கு பெட்ட அப்படின்னு தெலுங்குல சொல்லுவாங்க. ஊருக்கு ராஜாவா இருந்தாலும் இந்திக்கு பெட்ட, ஊருக்கு உள்ளதான் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நாங்கள் என்னதான் மந்திரியா இருந்தாலும், நாங்கள் எம்பியா இருந்தாலும், எங்க போனாலும் எங்களுக்கு வாக்களித்த இந்த தொகுதி மக்களுக்கு நாங்கள் என்றும் பிள்ளைதான், இந்த மாவட்டத்தினுடைய பிள்ளைதான் நாங்கள் என்பதை நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே வந்திருக்கிற எல்லோரும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு இதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொண்டு, மற்றொரு வேண்டுகோள், இங்கு நம்முடைய நண்பர் பேசுகிற பொழுது நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டை பற்றி எல்லாம் எடுத்து சொன்னார். ரவிக்குமார் சொன்னார் நினைக்கிறாங்க, கொஞ்சம் சொன்னார். அதெல்லாம் நம்முடைய ரமேஷ் அவர்களும் எடுத்து சொன்னார். இந்த பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு எதையுமே செய்யவில்லை, தமிழ்நாட்டிற்கு பேர கூட சொல்லலை என்ற அளவிற்கு இன்று இந்த ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கிறது. அதை கண்டித்து தமிழக முதல்வர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாளை காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே வந்திருக்கிற தோழர்கள் எல்லாம் 10 மணிக்கு நீங்கள் அங்கே கலந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக 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 முக்கியம். நாங்கள்லாம் இந்த மாவட்டத்தில் இப்போ தென் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. ஒன்றுக்கு நான் எம்எல்ஏ, இன்னொன்று விழுப்புரத்துக்கு லட்சுமண எம்எல்ஏ. இப்போ விக்கிரவாண்டிக்கு புகழேந்திக்கு பதிலாக, புகழேந்தி பல்வேறு மாவட்ட செயலாளராக இருந்து பணியாற்றிய ஒருவர், அவருக்கு பதிலாக சிவா வந்திருக்கிறார். நாங்கள் 3 பேரும் இந்த மாவட்டத்திற்கு வளர்ச்சிக்கு இருப்பவர்கள். அடுத்த தேர்தலில் 4க்கு 4 நம்பர் தாங்கிறதுல எந்த வேறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. ஆகவேதான் அந்த உணர்வோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற நாங்கள் எல்லாம், நான் முதல்ல சொன்னது மாதிரி, நாங்கள் எப்படிதான் எந்த உயர் இருந்தாலும் தொகுதி மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் தான் நாங்கள். அந்த உணர்வோடு இங்கே வந்திருக்கிற உங்களையெல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, நாளை காலை போராட்டத்தில் வந்திருக்கிற திமுக கழக தோழர்கள், நீங்க மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் மிக திரளாக பெருந்திரளாக, ஏனென்றால் நம்முடைய மாவட்ட செயலாளர், மாவட்ட பொறுப்பாளராக பொறுப்பேற்று நடக்கிற முதல் ஆர்ப்பாட்டம் எப்படி முதல் தேர்தல் நடந்ததோ, ஆகவே இந்த வெற்றி என்பது சிவாவுக்கு மட்டுமல்ல, நம்முடைய மாவட்ட பொறுப்பாளருக்கும் கிடைத்திருக்கிற வெற்றி. இது 2 வெற்றி. அந்த வெற்றியெல்லாம் நிரூபிக்கிற வகையிலே நாளைக்கு நடைபெறவிருக்கிற ஆர்ப்பாட்டம் தமிழகத்திலேயே விழுப்புரத்தில் தான் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக ஒன்றிய அரசை எதிர்த்து நடைபெற்றது என்று நிரூபிக்கின்ற வளர்வுக்கு திமுக கழகத்திலே இருந்து வந்திருக்கிற தோழர்கள் எல்லாம், தோழமை கட்சியினுடைய நண்பர்கள் நமக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். ஆகவே ஆக நீங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே, அவர் நம்ம எம்பி சொல்லிட்டார், நான் மாறான்ட்டாரு. ஆக அந்த எல்லோரும் சேர்ந்து இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும். ஏனென்றால் இந்த நிதிநிலை அறிக்கை தமிழர்களை புறக்கணிக்கிறது, திராவிட இயக்கத்தை புறக்கணிக்கிறது, திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய சொல்லை புறக்கணிக்கிறது. அதனால்தான் ஒன்றிய அரசு நடத்துகின்ற அந்த கூட்டத்திற்கு கூட தமிழக முதல்வர் புறக்கணித்திருக்கிறார். நீங்க என்னடா எங்களை புறக்கணிக்கிறது, நாங்க புறக்கணிக்கிறோம், நீ ஆட்சி நடத்திப்பார் பார்ப்போம் என்று சவால் விட்டிருக்கிற முதல்வர் நம்முடைய முதல்வர். இந்த முதல்வர் சொன்ன உடனே இன்னைக்கு அடுத்து 7 முதல்வர்களும் அதை புறக்கணித்திருக்கிறார் என்று சொன்னால், இன்று இந்தியாவே நம்முடைய தளபதியின் பின்னால் நிற்கிறது என்பதற்கு உதாரணம் தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம். ஆகவே வந்திருக்கிற தோழர்களே, கழக தோழர்களே, நாளை காலை 10 மணிக்கு அனைவரும் நீங்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டிக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
கலைஞர் மீது